உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய அடுத்த படத்தில் விவேக்குடன் காமெடி கூட்டணி அமைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தன்னுடைய ஓகே ஓகே படத்தில் இருந்து காமெடிக்கு சந்தானத்தை ஜோடியாக இணைத்துக் கொண்ட உதயநிதி முதன்முறையாக விவேக்குடன் ஜோடி சேர்வதால் கோலிவுட் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. சினிமா தயாரிப்பாளராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்தில் இருவாக அறிமுகமானார். ராஜேஷ் இயக்கிய இப்படத்தில் உதயநிதியுடன் காமெடிக்கு நடிகர் சந்தானம் இணைந்தார். இது கதிர்வேலன் காதல், நண்பேண்டா படத்திலும் உதயநிதியுடன் சந்தானமே கூட்டணி அமைத்தார். மான்கரத்தை இயக்குனர் திருமுருகன் இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் கெத்து எனும் படத்தில் நடித்து வருகிறார். இப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு விரைவில் துவங்க இருக்கிறதா. எமி ஜாக்சன், சத்யராஜ், கருணாகரன் உள்ளிட்ட பலர் இப்படத்தில் நடித்து வருகின்றனர். இப்படத்தை தொடர்ந்து என்றென்றும் புன்னகை அகமத் இயக்கவிருக்கும் படத்தில் நடித்து தயாரிக்க திட்டமிட்டிருக்கிறார் உதயநிதி. கதாநாயகியாக அன்சிகா, மேலும் பிரகாஷ் ராஜ், ராதா ரவி, இசைக்கு சந்தோஷ் நாராயணன், ஒளிப்பதிவுக்கு மதி என படக்குழுவினரையும் ஒப்பந்தம் செய்திருக்கிறார் உதயநிதி. தற்போது இப்படத்தில் உதயநிதி ஸ்டாலினுடன் வரும் முக்கிய கதாபாத்திரத்தில் விவேக் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டு இருக்கிறார். உதயநிதியுடன் விவேக் இணைந்து நடிக்கும் முதல் படமாக இப்படம் அமைய இருக்கிறது. ஜாலி LLP படத்தின் ரீமேக்கான இப்படத்திற்கு இன்னும் பெயரிடப்படவில்லை. இம்மாத இறுதியில் படப்பிடிப்பு தொடங்க திட்டமிட்டிருக்கின்றனர். நடிகர் விவேக் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக நடித்து வருகிறார். தற்போது தனுஷ், ஜெயம் ரவி என இளம் நடிகர்களின் படங்களில் நடித்து வரும் விவேக் முதல் முறையாக உதயநிதியுடன் நடிக்கிறார். உதயநிதியின் ஆஸ்தான காமெடியன் சந்தானம் ஹீரோவாக ப்ரமோஷன் ஆகிவிட்டதால் உதயநிதி தனது காமெடி கூட்டணியை மாற்றிவிட்டதாக கூறப்படுகிறது.